அனைத்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தளபதி விஜய் தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்துட்டு இருக்காரு. திருச்சி கிழக்குல இப்ப இடைத்தேர்தல் நடக்க போகுது. அங்க யார் போட்டியிட போறாங்கன்னு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தளபதி விஜய் 2 தொகுதியில நின்னு இருந்தாரு. ஒன்னு திருச்சி கிழக்கு, இன்னொன்னு பெரம்பூர்ல. இதுல ஒரு தொகுதியில தான் எம்எல்ஏவா இருக்க முடியும். இன்னொரு தொகுதியில ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். இடைத்தேர்தல் அப்படிங்கிற நடந்ததான் ஆகணுங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி திருச்சி கிழக்குல நம்ம தளபதி விஜய் ராஜினாமும் பண்ணிட்டாரு. இப்ப பெரம்பூர்ல மட்டும் தான் அவர் எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்காரு. இப்ப திருச்சி கிழக்குல யாரை நிறுத்தி வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய பேச்சு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. நிறைய விதமான கருத்துக்கள் அப்படிங்கிறதும் தாவேகா சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு பெரிய சம்பவம், ஒரு பெரிய மூவ் அப்படிங்கிறது தாவேகா சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம மாஸ்டர் தெரியும்ல, நம்ம தளபதி விஜய் கூட ராகவா லாரன்ஸ் ரொம்பவே க்ளோஸா இருந்துட்டு இருக்காரு. பல வருஷமா எந்த மேடையிலையும் தளபதி விஜய் ரொம்ப புகழ்ந்து பேசுவாரு. என்னுடைய அறக்கட்டளைக்கு தளபதி விஜய் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னுடைய மாணவர்கள் நிறைய பேருக்கு தளபதி விஜய் படிப்பு செலவும் பண்ணியிருக்காரு. நிறைய பண உதவியும் கொடுத்திருக்காரு. உணவா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற தளபதி விஜய் பண்ணியிருக்காரு அப்படின்னு லாகவாரான்னு சிறிய மேடைகளை சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு விஷால் தேவையில்லாத சில கருத்துக்கள் சொல்லும் போதும் அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ராகவராஜ் தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, தளபதி விஜய் ஜெயித்த பிறகு நிறைய போஸ்ட் தளபதி விஜய் பத்தின போஸ்ட்டுகள் போட்டிருந்தாரு. ஆனா இப்ப வந்திருக்க தகவல் என்னன்னா, திருச்சி கிழக்குல தாவேகா சார்பில் ராகவா லாரன்ஸ் நிறுத்தறதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவர் ஏற்கனவே அறக்கட்டளையை வச்சு நிறைய மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எம்எல்ஏ ஆனார்னா கண்டிப்பா அந்த தொகுதியில உள்ள மக்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கறதான் தளபதியோட எண்ணமா இருந்துட்டு இருக்கு. ராகவா லாரன்ஸும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசியலுக்கு அவரும் இது போல நிறைய நல்ல விஷயங்கள் அந்த தொகுதி மக்களுக்கு பண்ணார்னா கண்டிப்பா கட்சியோட பேரும் நல்ல விதமா இருக்கும். ராகவா லாரன்ஸ் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சிலரோட பேரும் அடிப்படுது. ஆனா இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. லாரன்ஸோட பேர் இருக்கிறதா உண்மையான விஷயம். ஒருவேளை ராகவா லாரன்ஸ் நின்னார்னா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.